கும்பாபிஷேகம் புனித தீர்த்தமான கங்கை தீர்த்தம் மகா குளம் தீர்த்தம் உட்பட 5 தீர்த்தங்களை கொண்டு 500 பக்தர்கள் கரகோஷத்துடன் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்ட கும்பாபிஷேக விழா ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கண்டியங்கொள்ளை கிராமத்தில் விநாயகர் ஸ்ரீ பச்சையம்மன் காத்தாயி அம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கண்டியங்கொள்ளை கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பால முருகன் பால விநாயகர் காத்தாயி அம்மன் பச்சையம்மன் பூங்கா அம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு பொதுமக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பல ஆண்டுகள் கடந்த நிலையில் ஆகம விதிப்படி ஊர் பொதுமக்களால் புதிதாக அமைக்கப்பட்டு முடிவடைந்த நிலையில் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புனித நீரான கங்கை தீர்த்தம், காவிரி தீர்த்தம், கும்பகோணம் மகா குளத்தின் தீர்த்தம், ராமேஸ்வரம், கோட்டி தீர்த்தம், காவிரி கொள்ளிடம் நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து பஞ்சாக்கனி குண்டங்கள் வளர்த்து விக்னேஷ் சிவச்சாரல் தலைமையில் 12 சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜை நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து பிரயோகம், கோ பூஜை, அனுக்ஷை, கலா கர்ஷனம், கனநாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதல் கால வேள்வி தொடங்கப்பட்டு மகா பூர்ணாஹூதி யாத்ரா தானம் நடைபெற்றது. தொடர்ச்சியாக 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. வேள்வி சாலைகள் இருந்து பட்டாசு சத்தங்கள், வெண்ணெய் பிளக்க, மங்கள இசையுடன் நாதஸ்வரம் இசைக்க மங்கள பரிவாரங்களுடன் புனித தீர்த்தம் கடம்புறம் பாட்டு கோவிலை வலம் வந்து சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கருட பகவான் வானத்தில் வட்டம் அடிக்க புனித நீரானது விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி பரவச நிலையை அடைந்தனர். பின்னர் புனித தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ காத்தாயி, ஸ்ரீ பூங்கா அம்மன், ஸ்ரீ பச்சையம்மன், ஸ்ரீ விநாயகர் ஆகிய சாமிகளுக்கு புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் சுற்றி உள்ள இளையூர், கண்டயம், கொல்லை, புதுக்குடி, வாரியங்காவல், தேவனூர், மருதூர், குளத்தூர், தெற்குப்பட்டி, மேலவெளி, தெற்குவெளி, கல்வெட்டு, குளத்தூர், இடையக்குறிச்சி, கொடுக்கூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு ஸ்ரீ பச்சையம்மன், ஸ்ரீ காத்தாயி அம்மன், ஸ்ரீ பாலமுருகன் அருளாசி பெற்று சென்றனர். இன்று இரவு சாமி வீதியுடன் நடைபெறாது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அரியலூர் மாவட்டம் செய்தியாளர் வேல்முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.